உணவு தயாரிப்பின் போதும் உட்கொள்ளும் போதும் தர நிர்ணயம் இல்லாத பிளாஸ்டிக் உபகரணங்களை பயன்படுத்துவதால் மாரடைப்பு, புற்றுநோய் மற்றும் ஹார்மோன் சமநிலையை உள்ளிட்ட பல சுகாதார பிரச்சினைகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அதன் சுற்றுச்சூழல் தொழில்சார் மற்றும் உணவு பாதுகாப்பு பணிப்பாளர் வைத்தியர் சாந்தினி விதான, நீண்டகாலமாக பிளாஸ்டிக் உபகரணங்களை பயன்படுத்துவதன் மூலம் இவ்வாறான நோய் தாக்கங்கள் ஏற்படுவதாக குறிப்பிட்டார். காலை வேளையில் தேநீர் தயாரிக்கும் போது கொதிக்கும் நீரை சுடுநீரை தேயிலையுடன் சேர்த்து காலை வேளையில் தேநீர் தயாரிக்கும் போது கொதிக்கும் சுடுநீரை தேயிலையுடன் சேர்த்து பிளாஸ்டிக் பாத்திரத்தில் போடுகின்றோம் அல்லவா? பிளாஸ்டிக் போத்தல்கள், சாப்பாடு பெட்டிகள் போன்றவற்றில் முறையான தர நிர்ணயம் இருப்பதில்லை. அதேபோல் வெளியில் செல்லும் போது வீட்டிலிருந்து தண்ணீர் போத்தல்களை கொண்டு செல்லாமல் கடையிலிருந்து தண்ணீர் போத்தல்களை வாங்குகின்றோம். இவற்றைத்தான் நாம் மைக்ரோ பிளாஸ்டிக் என்று கூறுகின்றோம். அத்துடன் பிபிஏ போன்ற வேறு சில நச்சு ரசாயனங்களும் பிளாஸ்டிக்கில் அடங்கியுள்ளன. சில நேரங்களில் குழம்பு வகைகளை பொலித்தீன் உரைகளில் இட்டு வருகின்றோம். சாப்பாட்டு பொதிகளில் பொலித்தீனில் கட்டப்பட்ட உணவே இருக்கிறது. இவை அனைத்தின் மூலமும் பெருமளவிலான நச்சுகள் உடலுக்குள் நுழைகின்றன. இந்த நச்சுகள் நீண்ட காலமாக உடலில் சேரும் போது அவை நமது இரத்த நாளங்களூடாக பயணிப்பது மூளை, சிறுநீரகம், கல்லீரல் போன்ற உறுப்புகளில் படிந்து விடுகின்றது. இவ்வாறு நீண்ட காலம் படிந்திருக்கும் போது அந்த உறுப்புகள் செயலிழக்கக்கூடும். மேலும் இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படும் மாரடைப்பு போன்ற நோய்களும் உண்டாகலாம் என தெரிவிக்கப்படுகிறது.